என்னது மருமகளா? என்ன பேச்சு இது? யார மருமகன்றீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? வேற யார? என் மருமக ஸ்வேதாவை தான் சொல்றேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் நீங்க மட்டும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நாங்க ஏற்கனவே வந்து நல்ல முடிவை சொல்லுவீங்கன்னு டைம் கொடுத்துட்டு தானே போயிருக்கோம். இன்னும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? அதான் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடலான்னு வந்திருக்கோம். இந்தா தலையில வச்சுக்க. ஒடி மருமகளே. ஆ சம்பந்தியம்மா, பாரதிக்கும் ஆதி தம்பிக்கும் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த புடவையை கட்டிட்டு பாரதிக்கு சடங்கு பண்ணா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இதுல என்ன இருக்கு சம்பந்தி? பாரதி உங்க வீட்டு பொண்ணு, நீங்க தாராளமா கொடுங்க. வராதான் வா, துணிமணியை வாங்கு. ஆதி தம்பி நீங்களும் வாங்க. வா. சீக்கிரமா கட்டிட்டு வந்துரு பாரதி. ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. என்னம்மா, என்ன பிரச்சனை? புரியல ஆதி. ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இப்ப வேற என்ன பிரச்சனை இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. மறைக்காதீங்க ப்ளீஸ். ஸ்வேதா உங்ககிட்ட பேசின விதமே சரியில்லை. அவ ஏதோ உண்மையை சொல்லணும்னு சொல்றா, நீங்க வேணான்னு சொல்றீங்க. என்னதாம்மா நடக்குது? ஒன்னும். சரி, அதை கூட விடுங்க. நீங்க ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. நீங்க என்கிட்ட தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஏதாவது இருந்தா நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறா ஆதி? அவளுக்கு வேற வேலை இல்ல, இப்படிதான் ஏதாவது ஒண்ணு உளறிக்கிட்டே இருப்பா. அவ சொன்னான நீ வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கியே. இல்ல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியல. ஸ்வேதாவை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, அவளும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறா. அவ உங்ககிட்ட வர்றப்பெல்லாம் நீங்க பதட்டமாகறீங்க. என்னங்க, வந்ததும் விஷயம் என்னன்னு உடைச்சு சொல்லாம எதுக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேங்கிறீங்க? ஆரம்பத்திலே விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு எல்லாம் தெரியும். நீ வாய முடிவு கம்முன்னு இருக்கணும். எப்ப பேசணும், என்ன பேசணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். என்னங்க, நடக்கிற விஷயத்தை எல்லாம் பார்த்தா நமக்கு இன்னைக்கு பெருசா ஒரு ட்ரீட் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற பவானி? கவனிச்சிங்களா? ஸ்வேதா பாரதி கிட்ட போய் நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னா, அதுக்கு சாரதா டென்ஷன் ஆகுறான். அதே நேரத்துல இந்த ரத்தினம் வந்து நானும் ஒரு உண்மையை சொல்ல போறேன்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்வேதா, அறிவு எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. சோ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா இன்னைக்கு ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. நானும் கவனிச்சேன் பவானி. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆள் ஆளுக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறத நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இங்க பாருங்கம்மா, மற்றவங்கள பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. எது நடந்தாலும் நான் உங்க பக்கம் தான் நிற்பேன். ஏன்னா நீங்க என்னோட அம்மா. ப்ளீஸ்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸ்வேதா கிட்ட நான் பேசுறேன். அதை விட்டுட்டு அவளை பார்த்து இப்படி பயந்துகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணுமா? ஆதி, நீ என்னப்பா பேசிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ஸ்வேதாவுக்கு ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியலைங்கிற கோபம் அது இன்னும் அப்படியே இருக்கு. அதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அவ கோவத்தை காட்டிட்டே இருக்கா.
வேற எதுவும் இல்ல ஆதி. ப்ளீஸ், மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதால எதுவும் இல்லாமல் ஆயிட போகிறதில்ல. ஏதோ ஒரு விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. அது ஸ்வேதா தான்னு எனக்கு நல்லா தெரியும். சரி ஆதி, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் பேசிக்கலாம். எல்லாரும் வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் அவங்கள கவனிக்கலாம். பாரதியும் புடவை மாத்திட்டு வந்துருவா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த சடங்கு எல்லாத்தையும் முடிக்கணும். ஆதி, நீயும் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உன் புள்ள ரவுடி பைய, அவன் பண்ணி வச்ச காரியத்துக்கெல்லாம் நான் நியாயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நீ? இதை செஞ்சாவது என் மருமகளுக்கும் பேத்திக்கு ஏதாவது நல்ல வாழ்க்கை கிடைச்சிடாதாங்கிறதுக்காக தான் பேச வந்திருக்கேன். உன் பிள்ளைக்காகலாம் இல்லை. நேரங்காலம் பார்த்து தான் பேசணும், அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க, அது நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க பார், வந்திருக்கிறது என் மருமக விசேஷத்துக்காக. அதில் வெட்டி நியாயமா பேச முடியும்? நீ பெத்து வச்சிருக்கிறது ரவுடி பைய, விளங்காதவன். அவனை பற்றி பேசி பாரதிக்கு நடக்க போகிற விசேஷம் தடைப்படுறதுக்கா? இங்க பார், நான் எதை பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். ஆமாம், வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு. கண்டிப்பா நமக்கு தெரியாம இந்த குடும்பத்துக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு பெருசா இருக்குங்க. நாம இதுக்கு மேலே அது என்னன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிறது சரியா இருக்காது. கண்டுபிடிக்கலாம் பவானி, நாம கண்டுபிடிப்போம். உட்காருமா. சொந்தக்காரங்க யாராவது வந்து பொண்ணுக்கு நலுங்கு வைங்க. சாரதம்மா, உங்களுக்கு தனியா சொல்லணுமா? நீங்க வந்து நலுங்கு வைங்க. இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணுங்க, நான் இங்கே இருக்கேன். என்னம்மா, எந்த காலத்தில் இருக்கீங்க? நானும் பாரதியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆளே நீங்கள் தான். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணாலே அது 1000 பேர் பண்ணதுக்கு சமம். முதல்ல நீங்கள் வாங்கம்மா. அம்மா, எனக்காக மத்தவங்க முன்னாடி நின்னு பேசினதே உங்க பையன்தான். இப்ப நீங்களே இப்படி பேசினா எப்படிமா? எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க வாங்கம்மா, உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா. வாங்கம்மா, நீங்க வந்து வைங்க. ஆதி தம்பி வாங்க, நீங்கள் நலுங்கு வைங்க.
ஆதி தம்பி, நீங்க வந்து உட்காருங்க. வேண்டாப்பா. எங்க வேலை முடிஞ்சுது. இந்த செயினை பாரதி கழுத்துல போட்டு விடுங்க. மனசார நல்லா வேண்டிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா சௌகரியமா நிறைய புள்ள குட்டிங்களோட தீர்க்காயுசா இருக்கணும்னு பாரதிக்கு இந்த செயினை போட்டு விடுங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மா, இந்த ஃபங்க்ஷனை எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டதே நீங்க தான். எங்க கல்யாணம் உங்களுக்கு பிடிச்சும் பிடிக்காமையும் நடந்தது. ஆனா இந்த ஃபங்க்ஷன் நாங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க மனசார பண்றீங்க. எங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம்மா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 2 பேரும் தீர்க்காயுசா இருக்கணும். நீங்க 2 பேரும் இதே மாதிரி ஆயுசு முழுக்க சந்தோஷமா ஒத்துமையா நீண்ட ஆயுளோட இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு எவ்வளோ ஒருத்திய தீர்காயுசா இருன்னு ஆசீர்வாதம் பண்றியா? விடமாட்டேன் சாரதா. உங்க எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். மாமா, அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எழுதுருங்க ஆதி தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாரதி, ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பேசியே ஆகணுமா? அதை இப்பவே பேசணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கே தெரியும், ஆதிக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் நான் கூட உன்னை ஆதியை விட்டு போயிடுன்னு சொன்னேன். ஆனா ஆதிக்காக நீ உன் உசிரையே பெருசா நினைக்காம ஆதியை காப்பாத்தினதும் நான் உன்னைய மருமகளா ஏத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இடையில மறுபடியும் மனசு மாறி உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நான் நிறைய விஷயங்களை பண்ணிருக்கேன். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குமா? என்னால அப்படி யோசிக்க முடிஞ்சதை நினைச்சு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நானா இப்படி பண்ணன்னு யோசிக்க தோணுது. ஏன்னா நான் அப்ப நடந்துகிட்ட விதம் அப்படி. ஆதி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப தெளிவா இருந்தப்ப எனக்கு உன் மேல கோபம் வந்துச்சு. ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது பாரதி, உன்னை விட ஆதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணு என்னால எங்க தேடி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என்னங்க, இந்த அம்மாவா எப்படி பேசுது? என் கண்ணையும் காதையும் நம்பவே முடியலங்க. ஆமா, நடக்கிறதுல நிஜம்தானா? இந்த அம்மா ஆளே சுத்தமா மாறிடுச்சு. அந்த அம்மா மாறிட்டாங்க, நீ மாறிட்டியா? மாறிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்கு சந்தோஷப்படணும்.
அவங்க எதுக்கு மாறினாங்க, ஏன் மாறினாங்கன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. பாரதியோட வாழ்க்கையை நினச்சி நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். இப்போ அந்த பயமே சுத்தமாக போயிடுச்சு. நீயும் மாறிடு. இவ்ளோ சொன்னனா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த உண்மை ரொம்ப நாளா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னால அந்த உறுத்தலை தாங்க முடியல. பவானி, நாம எதிர்பார்த்த ஆட்டம் ஸ்டார்ட் ஆயிருச்சு போல. உண்மையை சொல்ல போறேன்னு அண்ணி நிக்கிறாங்க. என்னவா இருக்குன்னு நீ நினைக்கிற? கெஸ் பண்ண முடியலங்க. ஆனா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, அது மட்டும் புரியுது. நான் சொல்ல போற விஷயம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா அத நான் வேணும்னு செய்யல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாழ்வா சாவாங்கிற போராட்டம் என்ன பண்ண வச்சிருச்சு. நான் இப்ப சொல்ல போற விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இதுக்கப்புறம் கோவப்படாம இருப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த அம்மா சொல்றத பார்த்தா நம்ம துரை விஷயத்தை பத்தி தான் பேச போதும். சம்பந்தியம்மா, நீங்கள் சொல்ல போகிற உண்மை என்னன்னு எனக்கும் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்னப்பா இந்த ஆளு குறுக்க வந்து எதையோ சொல்றான்? ஒருவேளை கல்யாண விஷயமா இருக்குமோ? இப்ப என்னப்பா பண்றது? நீ அமைதியா இரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சம்பந்தியம்மா, இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் குற்ற உணர்ச்சியோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நேற்று ராத்திரி தான் விஷயமே தெரிஞ்சுது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா சம்பந்தி? தெரிஞ்சிருந்துமா நீங்க அமைதியா இருக்கீங்க? என்னமா பண்ண முடியும்? அவங்க ஆசைப்பட்டோ எப்படியோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணமே முடிஞ்சு போச்சுல்ல. அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பெரியவங்க நம்மலாம் அதை அப்படியே விட்டுட்டா நல்லா இருக்காதுல்ல. பக்கத்தில் நிற்கிறாளே என் பொண்டாட்டி, இவளுக்கு விஷயம் எப்போவோ தெரியும். அவள் என்கிட்ட இதை பற்றி மூச்சு கூட விடலையே. நேற்று தான் அந்த விஷயத்தையே நான் கண்டுபிடிச்சேன். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல சம்பந்தி. நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் சம்பந்தியம்மா. உங்கள் மருமவ ஸ்வேதாவை என் வீட்டு மருமகளா என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, என்ன சொல்றீங்க? ஸ்வேதாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? எதுக்கு? ஆதி தம்பி, நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்தா உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்க. நான் சொல்கிறேன் ஆதி தம்பி, ஸ்வேதாவுக்கும் துரைக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சம்பந்தியம்மா, நீங்களும் இதை பற்றி தானே பேச வந்தீங்க. நீங்கள் சங்கடப்படுறதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு தான் நானே சொல்லிட்டேன். ஏமா ஸ்வேதா, என் பையனை கல்யாணம் பண்ணா நீ என் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். யார் வீட்டுக்கு யார் வரது? இங்க எல்லாரும் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஸ்வேதா இப்படி கேட்குற? அப்ப நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அப்படின்னா என் கூட என் வீட்டில் தானே இருக்கணும். அதுதானே நியாயம்.